ஆரோக்கியமான கானகம். இந்த கானகத்துல கண்ணை நோண்டி கண்ணை கட்டிட்டு அழுகிற என்னமா காரணம்? என் விதி நான் சொல்றது. குருகுலத்தில் பிறந்த மன்னர்கள் நான் 48 நாள் பூசை நான் செய்து கொண்டிருந்தோம். அந்த 48வது நாள் பூசை முடியும் என் அருமை தவறு நடந்ததுனால உன்னுடைய தந்தையார் என்ன செய்தான்? அப்போது வந்தார்கள், ஒரு இரவு தங்கி விட்டார்கள். நான் கற்பை அழிந்து விட்டேன் என்று சொல்லி அவருக்கும் நம்மளுக்குமே எதிரியாகி விட்டார்களே. அந்த காண்டாவனத்தை எரித்து விட்டார்களே. அப்படியேப்பட்ட அரசனை நீ எப்படி கற்பழிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணால் தான் பாத்தியா என்று சொல்லி என் 2 கண்ணுகளையும் என் கண்களை நோண்டி விட்டாங்க. தங்கா என்னதான் இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி நீ, அதனால உன்னை நான் கைவிட மாட்டேன். பயப்படாத, நான் இருக்கிறேன். இதோ இந்த ஆரோக்கியமான கானகமோ உனக்கு எப்படி வாழ்வாய் என்று கேட்கிறாய். இந்த மாயக்கண்ணன் தன் தங்கைக்காக என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இப்படி மிருக ஜாதி உள்ள வனத்தில கரடி, சிங்கம், புலி இப்படி மிருக ஜாதி எடுக்கிற நான் 2 கண்களை இழந்து போயிருக்கிறேனே பகவானே. பயப்படாதம்மா, இந்த அண்ணன் நான் இருக்கிறான். இந்த கானகத்துல எப்படி வாழ்வாய் என்கிறார். அதாவது 8 சுத்தி கல்கோட்டை எறும்பெறாத மண்டபம், 10 சுத்தி கல்கோட்டை பாம்பெறாத மண்டபம் உனக்கு கட்டித்தரா. இந்த மண்டபத்துல தனியா இருமா அண்ணா. எனக்கு இந்த அரணிமனை கல்கோட்டை கட்டி கொடுத்தீங்களே, அந்த கல்கோட்டையில எனக்கு நித்திரை ஆகிற மாதிரி வருது. அதாவது ஒரு தூக்கம் வந்தா ஒரு பாட்டு கேட்டா தூக்கம் வரும், இல்லன்னா ஒரு கதை கேட்டா தூக்கம் வரும். இன்னைக்கு இருக்கிறது நாம 2 பேர் தான் இருக்கிறோம். ஒரு கதை சொல்லணுங்கிற. உங்களுக்கு எதனால கதை தெரிஞ்சா எனக்கு இடத்துல சொல்லுன்னா. ஆமா, நான் பட்ட கதை சொல்லட்டுமா படாத கதை சொல்லட்டுமா? இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்டு வந்தீங்களே அந்த கதையை மட்டும் சொல்லுங்க. என்னோட தசாவதாரத்தை சொல்றேன், அடுத்து கேளுமா. என்னுடைய முதல் அவதாரம் என்ன? மீன் என்ற மச்ச அவதாரம் எடுத்தேன். சோமுகாசுரனை வதைத்தேன். 2வது அவதாரம் என்ன? வராகம் என்ன சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்தேன். தேவர்கள் ஒரு பக்கம், அரக்கர்கள் ஒரு பக்கம் அமிர்தம் கிடைத்தார்கள். அதற்காக நான் ஆமை அவதாரம் கொண்டேன். 3வதாக பன்னி அவதாரம் எடுத்தேன். என் தங்கையாகிய பூமா தேவியை சிறப்பிடித்து வைத்திருந்தார். நரகம் என்னடா? அதுலயே கோட்டை கட்டி இருந்தான். கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை அழிப்பதற்காக என்ன செய்து? பன்னி அவதாரம் எடுத்து தேவகி ரோகிணிக்கும் வசி தேவனுக்கு நான் 8வது போராக பிறந்தேன். இந்த பூலோகத்தில் கண்ணனாக செய்வித்து அனைத்து பக்தர்களுக்கு நான் முத்தி மோசத்தை தருகிறேன். சரிங்க தங்கா போயிட்டு தங்கச்சி அம்மா நான் நிறமாத கற்பிணியாகிற இன்னைக்கே நாளைக்கே குழந்தை பிறக்குது. அப்படி கதை சொல்லணும். நான் சொன்ன கதை உனக்கு நல்லா இருந்துச்சா? நீங்கள் சொன்ன கதை என் சிவையால் என் மனதில் சொல்ல மட்டும் நான் மீண்டும் நித்திரை ஆகி விட்டேன். ஒரு சொல்லு ஊங்கொட்டுன, மறு சொல்லு தூங்கி போயிட்டியா? அப்ப நான் சொன்ன கதையை கேட்கல நீங்க. சரி, நீ போய் பிறகு பாக்கலாம், போய் நில்லுமா.
நண்பா, அதாவது இந்த கண்ணன் சொன்ன கதைய ஒரு சொல்லு என் தங்கச்சி ஊங்கொட்டினா உண்டு, மறு சொல்லு தூங்கி விட்டா, மறு சொல்லுக்கு உறங்கி விட்டால் என்கிறாளே உன் தங்கை. ஆனா அந்த கதையை கேட்டது யாரா இருக்கும்? அதைய விடிய விடிய 1008 அவதாரங்களையும் எடுத்து சொன்னோம். ஆமா, உன் கொடுத்து கேட்டது யாரா இருக்கும்? நாங்க இருக்கிறது 2 பேர் தான். 2 பேர் தான். 8 சுத்தி கல்கோட்டை எறும்பராத மண்டபம், 10 சுத்தி கல்கோட்டை பாம்பராத மண்டபம். ஆமா. ஆனா இந்த கதையை கேட்டது வேற யாரா இருக்காது. என் தங்கச்சியோட வயித்துல இருக்கிற கருவாத்தா இருக்கும். கருதான் கதை கேட்டிருக்கிறதுங்க விடிய விடிய. அந்த குழந்தைய உயிரோடு விட்டா உனக்கு ஆபத்து, எனக்கு சரி பலம் படித்துரும், எனக்கு ஆபத்து வந்துரும். இன்னும் உயிரோட விட மாட்டான், அவனை விட்டா. அதனால நான் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? தங்கச்சின்னு பார்க்க மாட்டோம். ஆமா. பொம்பளைன்னு பார்க்க மாட்டோம். ஆமா. இப்ப நிறமாத கர்ப்பிணியாகிறா. ஆமா. என் தங்கச்சிக்கு வயிற்று வலி பிடிக்கும். இந்த காலகட்டத்துல யாரும் மருத்துவ கிளவி இருக்க மாட்டாங்க. இருக்காது. ஆனா நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வே? நானே ஒரு கிளவி அவதாரம் எடுப்பேன். மாயக்கண்ணனே கிளவி அவதாரம் எடுத்து என் தங்கச்சிக்கு மருத்துவ வரும்டா. மருத்துவையாய் மாயக்கண்ணனே வருகிறேங்கறியா? ஆமா, சும்மா வர மாட்டோம். சரி சரி. கண்மர கத்தி எடுத்துட்டு வருவோம். யா நான் கம்பர கத்தி தொப்புள் கொடியா இருக்கு. அதான் அது எதுக்கு? நான் தொப்புள் கொடியா இருக்க மாட்டேன். அந்த குழந்தையோட கழுத்து எடுப்போம். அப்படி அழியா நான் கிளவியா வரண்டா. மறுபடி அம்மா வாமாங்க. அண்ணா நிறமாத கற்பனையா இருக்கிற. சரிண்ணா. உனக்கு மாசம் பிறந்த உடனே குழந்தை பிறக்கும். அப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆளு மட்டும் என்னுடைய நாட்டுக்கு அனுப்பு. நான் மருத்துவச்சி கிளவி அனுப்புறோம். அப்படியே ஆகட்டும். நான் உடனே அனுப்பிடுறேண்ணா. ஐயோ ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி, ஐயோ எனக்கு வந்தமா வலிக்குதம்மா. எங்க போற நீ? உட்காருவா. ஐயோ பாட்டி, ஐயோ நான் என்ன செய்வேன்?